தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே உள்ள பச்சேரி கிராமத்தில் இந்திய சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயரை விரட்டியடித்த சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் மாபெரும் வெண்கல சிலை அமைக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை நம் களத்திலிருந்து இதோ வழங்க இருக்கின்றோம். இந்திய சுதந்திரத்திற்காக பூலித்தேவன் படையில் தளபதி வெண்ணி காலாடியுடன் கைகோர்த்து கொண்டு தன் குடல் சரிந்த பொழுதையும் கும்மிளிப்படையை விரட்டியடித்த வெண்ணி காலாடியுடன் கைகோர்த்து கொண்டு ஆங்கிலேயரை விரட்டியடித்த வெண்ணி காலாடி அவர்களின் சகோதரராக வாழ்ந்து வந்த ஒண்டி வீரன் அவர்களின் சிலை தற்பொழுது தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே உள்ள பச்சேரி கிராமத்தில் தமிழக அரசு சார்பில் நிறுவப்பட்டு வருகின்றது. அதனுடைய காட்சிகள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நம்ம நிற்கக்கூடிய இடம் என்னன்னா, இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் கோரிட்ட இடம். இந்த இடம்லாம் ரத்தம் சிந்தின இடமாக நம்ம கருதப்படுகிறது. முதலாவதாக ஒண்டி வீரன் அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டு வருவது நம்முடைய காலாடி தலைமுறை தொலைக்காட்சியில் நாம் நேரடியாக ஒளிபரப்பு கொண்டு இருக்கின்றோம். அதற்காகவும் தொடர்ந்து அம்மக்களுக்காக இவர் ஒரு தலைவராக, நம்மளுக்கு எப்படி சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரன் நம்மளுக்கு ஒரு தலைவராக இருக்கிறாரோ, அதே போல அருந்தியர் மக்களுக்கு ஒண்டி வீரன் ஒரு தலைவராக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.